நேயர்களே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் தினம் 10 கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல ரீசனிங் டாபிக்ல பகடையில ஃபைனல் கிளாஸ் வந்தாச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல இந்த டைப் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பகடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பகடை 3 பகடை 4 பகடை கொடுத்துட்டு பர்டிகுலரா ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. கரெக்டா? அப்படி இல்லைன்னா நிகழ்த்தகவு பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பகடியை ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணிட்டு அதில் வந்து பாருங்களேன், இப்போ நான் லேட்டஸ்ட் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல இப்படி பகடியை ஓபன் பண்ணிட்டு பர்டிகுலரா இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க, இல்ல 5க்கு ஆப்போசிட் என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. இதை விட அட்வான்ஸா வந்துட்டாங்க. எந்த எக்ஸாம்னா கொஞ்சம் மாடல் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். இது ஐஸ்ட் காமிக்கிறேன். 9/9/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் டைப் வந்து பகடியை கொடுத்துட்டு 4 பகடை கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இதில் எது வந்து பகடையா உருவாகாதுன்னு கேட்பாங்க, இல்லை உருவாகுன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க. இதெல்லாமே இப்போ நம்ம டிஎன்பிசிக்குள்ளே வந்தாச்சு. அப்போது இது லேட்டஸ்ட்டாக கேட்குறாங்க. அதுவும் நம்ம குரூப் 4லாம் வித்தியாசமாக கேட்குறாங்க. சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் கேட்குறாங்க, ஆனால் வித்தியாசமாக கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டைப்பில் இருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் டுபாகூர் கொஸ்டின்யா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணீங்க. அந்த அளவுக்கு ஈஸி தான். பட் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஓப்பன் டைப்பில் வந்து ஒரு 4 விதமான ஓப்பன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெளிவாகவே சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியன்றதால ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஏன்னா ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? பாதி புரிஞ்சிருச்சுன்னு வெளியே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா வித்தியாசமான கணக்கு எடுத்துருக்கேன். நான் ஓவர் பில்டப் கொடுக்கல, உண்மையான ரீசன் தான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஏன்னா அது புதுசு இல்லையா? டக்குன்னு உள்ளே போனால் ஒன்றும் புரியாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பகடைன்னா இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். இப்போ இது ஒரு பகடை. இதில் நானே நம்பர்ஸ் போடுறேனே. இங்கே 1ங்க, 1க்கு ஆப்போசிட் 2, அதுக்கு அடுத்தது இங்கே 3ங்க, 3க்கு கீழே 4, அதுக்கு அடுத்தது இங்கே 5ங்க, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் 6. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். 6 முகங்கள் கொண்டதாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் டப்பா இருக்கும். அந்த சாக் பீஸ் டப்பா புதுசாக எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்கும்? சீல் போட்டுருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பர்டிகுலராக நான் இந்த 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறேன்னு வச்சுங்களேன். 3க்கு ஆப்போசிட்னா நீங்கள் பார்த்த அடுத்த செகண்டே சொல்கிறீங்க. ஏன்னா 3க்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அது ஆப்போசிட். அப்போ 3க்கு நேராக கீழே வந்து 4 இருக்குது. அப்போது ஆப்போசிட் 4 சொல்லிவிடுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இதை நான் எப்படி சொல்லலாம்? எனக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 2 பேரும் முகம் பார்த்து பேசினாதான் நேர் எதிராக இருக்கும் அப்படின்ற கூற்று வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் சீல் பண்ணிட்டு இருந்தால் ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தேரி புரியுதா? புரியுது. இப்போ அந்த சாக் பீஸ் டப்பா எடுத்து எழுதி ஆகி போச்சுங்க. அந்த பாக்ஸை தூக்கி கடாசுறாங்க. கடாசும் போது பிச்சு போடுறாங்கன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? அப்படி பிச்சு போட்டால் அதோட வடிவம் எப்படி இருக்குன்னா, ஒன்று இந்த மாதிரி வடிவம் இருக்கும், இல்லை இந்த 2வது வடிவம், இல்லை 3வது வடிவம், இல்லை 4வது வடிவம். இந்த வடிவத்தில் தான் வருமாங்க. சரிங்களா? அந்த பாக்ஸை பிரித்தா புரியுதுங்களா? அப்படியே இமேஜினேஷன் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 4 வடிவத்தில் தான் வரும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் பர்டிகுலராக 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க. இப்போ இந்த க்ளோஸ்டு டைப்புன்னா இப்போ இதே 3க்கு ஆப்போசிட்னா 4ன்னு சொல்லுவோம். ஏன்னா 3க்கு நேராக இல்லை எதிராக இருக்கக்கூடிய நம்பர் 4 தான். அப்போ அதுதான் ஆப்போசிட்னு சொல்லிவிடுவோம். கரெக்டா? ஏன்னா அது எதிரெதிராக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக கான்செப்ட் புரியுதுங்களா? ரைட். ஆனால் இங்கே பிரித்து போட்டிருக்கு. இதில் இப்போ நான் 3க்கு ஆப்போசிட்னா எதை நான் 3க்கு ஆப்போசிட்டுன்னு கண்டுபிடிக்கிறது? அந்த குழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? உள்ளே நான் போவே இல்லை. ஓப்பன் டைப்னா என்ன, எப்படி கேட்பாங்கன்ற ஒரு இன்ட்ரடியூஷன் தான் கொடுத்துருக்கேன்.
இப்போ ஒவ்வொரு பகடையாக எடுத்து, அதாவது ஒவ்வொரு டயக்ராமாக எடுத்து எதெல்லாம் ஆப்போசிட்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க. முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன். இது வந்து சிலுவை மாதிரி இருக்குது, இயேசு சிலுவை மாதிரி இல்லை. ரைட்டு. இப்போ இதில் இருக்கிற நம்பர் மட்டும் எழுதிடுறேங்க. கீழே எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். இதை அழிச்சிடலாம், ஏன்னா அந்த இடத்துல சொன்னால் புரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை மட்டும் எழுதுறேன். 1 3 5 6 கரெக்டாக. அந்த பாக்ஸில் இருக்கிறது 1 3 5 6 கரெக்டாக. நம்பர் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 4 இந்த சைடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்படி தான் அங்கே சிலுவை மாதிரி இருக்குது. நான் நம்பரை மட்டும் எடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போது இந்த மாதிரி பகடை இருந்துட்டா, ஓப்பன் டைப்பில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா எங்கெல்லாம் நீட்டிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த டயக்ராம் எடுத்துங்க. நான் குழப்பெல்லாம் நல்லா கவனிங்க. இது வெளியே நீட்டிட்டு இருக்கா, எட்டெட்ட எங்கெங்கயோ வெளியே நீட்டிட்டு இருக்கா காது மாதிரி. அதே மாதிரி இந்த டயக்ராம் எடுத்துங்க. இதில் கூட பாருங்க வெளியே நீட்டிட்டு இருக்கா. இந்த டயக்ராம் பாருங்க, இதுலேயும் வெளியே காது மாதிரி நீட்டிட்டு இருக்கா, ஏன காது மாதிரி. புரியுதுங்களா? எஸ். இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த நீட்டிட்டு இருக்கிறது 2 நம்பர் ஆப்போசிட்டுங்க. அப்போது இந்த 2ம் 4ம் ஆப்போசிட். புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் டைப்பில் பார்த்துட்டாவே 2 இடத்துல நீட்டிட்டு இருந்தாவே அந்த 2 நம்பர் ஆப்போசிட், அவ்வளோதான். அப்போது நான் 2க்கு ஆப்போசிட் 4ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததா இப்போ இங்கே பாருங்கள், இந்த நீட்டாக இருக்குல்ல 1 3 5 6, இதுக்கு இப்போ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு நம்பர் எடுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே 1ன்னு இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் 1 விட்ட ஒரு நம்பருங்க. 1 விட்டோன்னா இப்போ 1 இருக்கா, 1க்கு அடுத்தது 3, அது கிடையாது. அதுக்கு அடுத்தது 5 இருக்குல்ல, 1 விட்ட ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 1ம் 5ம் ஆப்போசிட். அப்படிதான். புரியுதுங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த நம்பர் 3 இருக்கா. எஸ். இப்போ இந்த 3க்கு 1 விட்ட ஒரு எண், 3க்கு அடுத்த எண் 5, 5க்கு அடுத்த எண் 6. அப்போ 3க்கு ஆப்போசிட் 6. அவ்வளோதாங்க. 6 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோதான் மேட்டர். புரியுதா? காது மாதிரி வெளியே நீட்டிட்டு இருந்தா அந்த 2 நம்பர் ஆப்போசிட். அப்புறம் காது மாதிரி நீட்டி இருக்கிறது 2 4ம், அப்போ 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்கும்போது முதல் நம்பரில் வாங்க. முதல் நம்பருக்கு ஆப்போசிட் 1 விட்ட ஒரு எண். அப்போ 1க்கு ஆப்போசிட் 5. அப்போ என்னது, 1க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 1. புரியுதா? அதுக்கு அடுத்து 2வது நம்பர் 3 இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்ட ஒரு எண். 3க்கு அடுத்தது 5 இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த எண் 6. அப்போ 3க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 3. இப்போ நான் 6த்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ அவங்க கொஸ்டின்ல எதை கேட்குறாங்களோ அதுக்கு எது இப்போ 6க்கு ஆப்போசிட்னு கேட்குறான்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 3 டிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் டைப் கேட்டிருந்தா 6 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சூப்பருங்க. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம். சரிங்களா? நான் இந்த டயக்ராம்லேயே சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது பாருங்களேன். இப்போது இருங்க, இது அழிச்சிட்றேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அழிச்சிடுவோம். ரைட், அழிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? 1 3 சாரி 1 2 3 இருங்க, இது எழுதிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சொன்னால் புரியுமான்னு தெரியல. ஜஸ்ட் நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, டயக்ராம் போடல, நம்பர் மட்டும் எழுதிக்கலாம். 1 2 இங்கே பாருங்கள், 1 2, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5. சரிங்களா? 3 4 5 6. இது என்ன நம்பர் வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. பேட்டர்ன் மட்டும் நான் போச்சுங்க டயக்ராமை. சரிங்களா? மற்றபடி நம்பரோட பிளேஸ் எதுனாலும் மாறும், அதனால அதை பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமுக்கு என்ன நம்பர் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, எங்கேயாவது வெளியே நீட்டிட்டு இருக்கா காது மாதிரி அப்படின்னு பாருங்கள். நீட்டிட்டு இருந்தால் அந்த 2 நம்பர் ஆப்போசிட். அப்போது நீட்டிட்டு இருக்கிறது 1 6 கரெக்டாக. அப்போ 1க்கு ஆப்போசிட் 6. அப்படிதாங்க. ஸோ அப்போது 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1. அவ்வளோதான். இப்போ இந்த 2 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், நீட்டாக இருக்கா. இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டாவே ஓகேவா, அது படுத்துட்டு கொடுத்தாலும் சரி, அதாவது வெட்டிகளாக இருந்தாலும் சரி, ஹரிசன்லாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 முதல் எடுத்துக்கோங்க. அந்த 2க்கு ஆப்போசிட் 1 விட்ட ஒரு எண்ணுங்க, அவ்வளோதான்.
அப்போது 2க்கு அடுத்தது 3 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 4 இருக்குது, அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. ஓகேவா? 4க்கு ஆப்போசிட் 2. அம்புட்டு தான். அடுத்தது ரெண்டாவது நம்பர் 3 இருக்குது. இந்த 3ன்னா 1 to ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 3க்கு அடுத்த எண் 4, அது கிடையாது, ஒன்று விட்டுருங்க. அதுக்கு அடுத்த எண் 5. அப்போ 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதான். அடே ஈஸியாக இருக்குல்ல? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. அப்போ இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இது பாருங்களேன், இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதில் 4க்கு ஆப்போசிட் என்னப்பா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்க. 4க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதான், ஃபினிஷ். ஒரே செகண்டில் போட்டுடலாம். கரெக்டாக புரியுதுங்களா? சூப்பருங்க. சரி, அடுத்தது நான் இந்த டயக்ராம் சொல்லிட்டு அது வரேன், ஏன்னா ஒரே கோர்வையாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராம் சொல்லிட்டு வரும். இருங்க, இது அழிச்சிடலாமா? அழிச்சாச்சு. அடுத்தது இங்கே அழிக்கலாமா? ஓகே, அழிச்சிடலாம். ரைட்டுங்க, ஐசாச். இப்போ பாருங்களேன், இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இதில் அப்படியே போடலான்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஆப்போசிட் என்னன்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். முதல் இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தோன்னே இங்கே பாருங்களேன், வெளியே எங்கன்னா நீட்டி இருந்தால் அந்த 2 நம்பர் ஆப்போசிட்டுங்க. 5ம் 3ம் வெளியே நீட்டிட்டு இருக்கு, கரெக்டாக காது மாதிரி. அப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 5. அதுக்கப்புறம் பாருங்க, நீட்டாக இருக்கா? இந்த மாதிரி நீட்டாக இருந்துட்டாவே நம்பர் இப்போ 2ன்னு எடுக்கிறீங்கன்னா 1 to ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 2க்கு அடுத்த எண் 1, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த எண் 4 இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இப்போ 1க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 to ஒரு எண். அப்போ 1ன்னா 1க்கு அடுத்தது 4 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 6ன்னு வருது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 6. தயவு செஞ்சு இந்த மாதிரி எழுதிருங்க. ஏன்னா நீங்களா யோசித்து போகிறோன்னா கண்டிப்பாக மேலே கீழே மாற்றி போட்டுருவீங்க. ஒரு ஆர்டராக இந்த மாதிரி நீங்கள் எழுதிருங்க. இப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 5, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2, 1க்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் 1. கரெக்டாக புரியுதுங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறேன்னு வச்சுங்க. 3க்கு ஆப்போசிட் 5ன்னு டிக் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். கன்ஃபியூஷனே ஆகாது, ஈஸியாகவும் போட்டுடலாம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. இப்போ இந்த டயக்ராம் வந்துடுவோம். இது ஐஸ்டா, இது ஈஸி தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டயக்ராம் வந்து இப்போ 3 இருக்குது. நல்லா கவனிச்சிட்டா 3 இப்போ ஆக்சுவலி நல்லா இந்த டயக்ராம் நோக்குங்களேன். இது ஃபுல்லாக 4 நம்பர் சேர்ந்துருக்கு, இங்கே 4 நம்பர் சேர்ந்துருக்கு, 2 நம்பர் நீக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த 3 டயக்ராம்லேயும் 4 நம்பரும் அழகாக ஒரே நேராக இருக்குது. சரியா? 2 மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கு. ஆனால் இதில் 3 தான் நேராக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டா எப்படி சார் போடலான்னா, வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இப்போ எதுவுமே நீட்டிட்டு இல்லை, புரியுதா இந்த டயக்ராமில்? அப்போது இப்போ நான் 1ன்னு எடுத்துக்கிட்டா 1 உங்களுக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் தான். எந்த நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்களோ மேலேருந்து வாங்க, கீழே நான் நடுவுலேருந்துலாம் எடுக்காதீங்க. சரிங்களா? மேலே இப்போ 1க்கு ஆப்போசிட்னா 1 to ஒரு எண்ணுங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இப்போ 1ன்னு நீங்கள் எடுக்கிறீங்க, 1 to ஒரு எண். 1க்கு கீழே 2 இருக்குது, 2க்கு கீழே 3 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 3, 1 to ஒரு எண். சரிங்களா? அடுத்தது இங்கே வாங்க, இதில் ஃபஸ்ட்டு இங்கே எடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே எடுத்திங்கன்னா 4. இங்கே பாருங்கள், இந்த ஆக்சுவலி 3 தான் இருக்குது நம்பர். இப்போ 4 இருந்துச்சுன்னா, சப்போஸ் இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இப்போ 2க்கு ஆப்போசிட் அடுத்தது 1 to ஒரு எண் சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல 3 இருக்கும்போது 2 வந்து தனியாக தான் இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற 3 நம்பர் எடுக்கிறேன். 4, 5, 6ன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஃபஸ்ட் இதில் 4 தானே மேலே இருக்குது, அதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1 to ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 4க்கு அடுத்தது 5 இருக்குது, அது கிடையாது. அதுக்கு அடுத்தது 6 தான் ஆப்போசிட். அப்போ 4க்கு ஆப்போசிட் 6. புரியுதா? தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? சரிங்க. இப்போ ஃபைனலாக எது, அதாவது இப்போ பாருங்களேன், 1க்கு ஆப்போசிட் 3 கண்டுபிடிச்சாச்சு, 4க்கு ஆப்போசிட் 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எது சொம்மா இருக்குது? இந்த 2ம் இங்கே இருக்கிற 2ம் இங்கே இருக்கிற 5ம் தானே சொம்மா இருக்குது. அந்த சொம்மா இருக்கிற நம்பர் 2க்கு ஆப்போசிட் 5ங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? 1 to ஒரு எண் நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு நம்பர் சொம்மா இருக்கும் 2 பக்கமும். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 சொம்மா இருக்குது, இங்கே 5 சொம்மா இருக்குது யூஸ் பண்ணாமல். அப்போ 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2. சரிங்களா? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்களேன், இங்கே இருக்கிற நடு நம்பரும் இதில் இருக்கிற நடு நம்பரும் ஆப்போசிட்டுங்க. அவ்வளோதாங்க.
புரியுதுங்களா? 3 3 கொடுத்தாங்கன்னா நடு நம்பர் ஆப்போசிட். அப்போ 2க்கு ஆப்போசிட் 5. அதுக்கப்புறம் இங்கே 1 2ன்னு இருக்கு இல்லையா, அது 2 ஆப்போசிட்டு. இந்த பக்கம் 4 6ன்னு இருக்கு இல்லையா, அது 2 ஆப்போசிட். அவ்வளோதான். இவ்வளோதான் பேட்டர்னே, இவ்வளோதான் ஓப்பன் டைப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இவ்வளோ நேரம் சொன்னது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஒரிஜினல் கேள்வி வருவோம். அட இதுவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். என்ன கேள்வின்னா 2018 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பை காட்டுகிறது. ஐ மீன் ஓப்பன் டைப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது எதிர் பக்கங்களின் அமையாத இணை? அமையாத அதாவது எதிர்பக்கம் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீ இப்போ ஆப்ஷன் தான் பார்க்கணும், ஏன்னா அவங்க சொல்கிறதே ஆப்ஷன் வச்சு போடுன்னு தான் சொல்லிட்டாங்க. எது வந்து எதிர்பக்கமாக இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்ஷன் ஏல 1 3 இருக்குது, பியில் 6 5 இருக்குது, சியில் 2 4 இருக்குது, டியில் 1 4 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் அதெல்லாம் பார்க்கலைங்க. எனக்கு இது ஓப்பன் டைப்பு. இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருந்தால் வெளியே நீட்டிட்டு இருந்தால் அந்த 2 நம்பர் ஆப்போசிட். இந்த பக்கம் வந்து நான் நம்பர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஒன்றும் எழுதிட்டுமா? 1 2 3 4. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே 5 இருக்குது, இங்கே ரக்கத்தில் 6 இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த சிலுவை மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே நீட்டிட்டு இருக்கிற இந்த 2 நம்பர் ஆப்போசிட். அப்போது 6 5 ஆப்போசிட், இல்லை 5 6 ஆப்போசிட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்பர் 1 எடுக்கிறேன். 1க்கு ஆப்போசிட்னா 1 விட்டு ஒரு எண். அப்போது 1க்கு அடுத்தது 2 இருக்குது, அது கிடையாது. அதுக்கு அடுத்த எண் 3 தான் ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட் 3. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா இப்போது அடுத்த எண் 2 இருக்குது. இப்போ 2க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா 1 விட்டு ஒரு எண். அப்போ 2க்கு அடுத்தது 3 இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது 4 இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. அவ்வளோதான், நான் 6மே கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? இப்போ இதை எழுதிட்டிங்களா? இதை எழுதிட்டு இப்போ ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷன் ஏவில் 1 3 ஆப்போசிட்டுன்றாங்க. கரெக்ட். 1 3 ஆப்போசிட் கரெக்ட். 100% இது கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது பி 6 5 ஆப்போசிட்டுன்றாங்க. 6 5 ஆப்போசிட் கரெக்டுங்க. கரெக்டா? ரைட். அதுக்கடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, 2 4 ஆப்போசிட்ன்றாங்க. 2 4 ஆப்போசிட் பாரு, அட கடவுளே. ரைட்டு. அதுக்கு அடுத்தது 1 4 ஆப்போசிட்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 1 4 ஆப்போசிட் கிடையாது, ஏன்னா 1 இங்கே இருக்குது, 4 வந்து இங்கே இருக்குது, ஆப்போசிட்டாக வராது. அப்போ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது எதிர்பக்க இணையாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? எது ஆப்போசிட் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி 1,4 தான் இல்லை. பாருங்களேன், இது என்ன கணக்கு? ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 18வது கேள்விங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது. 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்முகம் எத்தனை புள்ளி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னே உங்களுக்கு தெரியும், 3 3 இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது, இணைச்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன சொன்னேன், நடுவில் இருக்கிற நம்பர் முதல் ஆப்போசிட். இப்போ இந்த 3த்துல நடுவில் ஒரு புள்ளி இருக்கா? அப்போ நம்ம இதெல்லாம் நம்பராக வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அவங்க புள்ளியில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன குழப்பிடுவீங்க. அப்போ பாருங்களேன், இது 6, அதுக்கு அடுத்தது 1, அடுத்தது 3. புரியுதுங்களா? அடுத்தது இந்த பக்கத்தை வந்து 4, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கப்புறம் 5. ஓகேவா? இந்த டயக்ராமில் இருக்கிற புள்ளியும் நம்பராக நான் போட்டுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல ஆப்போசிட் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்கலாம். மொத்த ஆப்போசிட்டும் கண்டுபிடிச்சலாம். 6 நம்பர் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்கிற நம்பர் இந்த 1 2 ஆப்போசிட். அப்போ 1 2 ஆப்போசிட்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் நம்பர் 6, இதுக்கு ஆப்போசிட்னா 1 விட்டு ஒரு எண் ஆப்போசிட். அப்போ 6க்கு ஆப்போசிட் 3, 6க்கு ஆப்போசிட் 3. நெக்ஸ்ட்டு இப்போ 4ன்னு இருக்குங்களா? இந்த 4க்கு ஆப்போசிட்னா இந்த 4க்கு 1 விட்டு ஒரு எண் ஆப்போசிட். 4க்கு அடுத்தது 2 இருக்குது, அதை விட்டுட்டு 5வது நம்பர் ஆப்போசிட். அப்போ 4க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதாங்க. இப்போ 1க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 1, 6க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 6, 4க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 4. ஓகேவா? எல்லாமே கண்டுபிடிச்சுனா இப்போ கேள்வி என்னன்னா 3 புள்ளிகள், அதாவது 3க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. கரெக்டா? கரெக்டுங்களா? அப்போ 3க்கு ஆப்போசிட்னா இது வரைக்கும் 3, 3க்கு ஆப்போசிட் 6. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, இம்புடி ஈஸியாக இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸிங்க.
கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்கணுமா? நீங்களே போகிறீங்களா? இது பாருங்களேன். கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டை மேல் பரப்பு காட்டுகிறது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது? எழுத்தா கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னே எது எது ஆப்போசிட்னு உங்களுக்கு போட தெரியும். கரெக்டாக போட்டுருங்க. போட்டு இப்போ ஏவுக்கு ஆப்போசிட் முதல்ல மொத்தம் 6 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக ஏவை எடுத்தீங்கன்னா குழப்பமா இருக்கும். சரியா? எப்பவுமே இந்த கணக்குன்னு சொல்லு, எந்த கணக்காக இருந்தாலும் முதல்ல 6 நம்பருக்கு நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ ஈஸியாக டிக் பண்ணிடலாம். அப்போ ஏவுக்கு ஆப்போசிட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பி, ஆப்ஷன் பி ஏ டி, ஆப்ஷன் சி இ, ஆப்ஷன் டி எஃப். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 19வது கேள்வின்னு போடுங்க. ஏன்னா இன்னொரு கேள்வி நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ இப்போ ஒரு பகுதியை கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஆப்போசிட் கேட்டாங்கன்னா ரொம்ப எளிமை. சரியா? புரிஞ்சிச்சா? புரியுது. இப்போ அடுத்த டைப்புக்கு வருவோம். அடுத்த டைப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம்மு. பட் நமக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு வாட்டி கேட்டால் கூட வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ இது 2019-2022 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த சதுரத்தை உருவாக்க முடியாது? ஸோ இப்போ நான் ஓப்பன் டைப்பில் ஒரு பகடையை கொடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி. இப்போ இதை நீங்கள் சதுரமாக மாற்ற போகிறீங்க. சதுரம்லாம் பகடை தான் குறிக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ அப்போ இந்த பகடையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் உருவாக்கணும்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிட்டு? ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம இதில் எது எது ஆப்போசிட் அதை முதல்ல கண்டுபிடிப்போம். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ரொம்ப ஈஸி. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ வந்து பாருங்களேன், இந்த டயக்ராம் வச்சு போடலாமா? இப்போ எனக்கு நல்லா தெரியுது சிலுவை படுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நிற்க வச்சு போட்டோம், இவங்க படுக்க வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி. அதாவது வெர்டிகல் ஹரிசாண்டல். நம்ம வெர்டிகலாக பார்த்தோம், இங்கே ஹரிசாண்டலாக இருக்கு. இப்போ வெளியே நீட்டிட்டு இருக்குல்ல, இந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிறது தாங்க ஆப்போசிட். அதாவது இப்போ 3க்கு ஆப்போசிட் 8. கரெக்டா? அதை முதல்ல எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியுது 3க்கு ஆப்போசிட் 8 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது இது பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிங்க 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு முன்னோக்கி போற மாதிரி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போட்டால் ஈஸியாக இருக்கும். நீங்க இங்கிருந்து வந்தா கூட கரெக்ட் தான், குழப்பமா இருக்கும். எப்பவுமே முன்னேற்றமா இருங்க. ஏன் நீங்க பின்னாடி வரீங்க? லைஃப்ல முன்னேறுங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஏன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏன்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஏவுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 விட்டு ஒரு எண்ணுங்க. ஏவுக்கு அடுத்தது 7 இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 6 இருக்கு இல்லையா? அப்போ ஏவுக்கு ஆப்போசிட் 6, 6க்கு ஆப்போசிட் ஏ. புரியுதுப்பா? அடுத்தது இப்போ நான் 7ன்னு நம்பர் இருக்கு. இப்போ நான் 7க்கு ஆப்போசிட் கண்டுபிடினா 1 விட்டு ஒரு எண். 7க்கு ஆப்போசிட் ஏக்கு அடுத்த எண் 6 இருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த எண் 4 இருக்கு. அப்போ 7க்கு ஆப்போசிட் 6. கரெக்டாக 4 4. ஓகேங்களா? ரைட். 4 புரியுதுங்களா? புரியுது. 4க்கு ஆப்போசிட் 7 முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ பாருங்க, நான் வந்து 8 நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். 3க்கு ஆப்போசிட் 8, ஏவுக்கு ஆப்போசிட் 6, 7க்கு ஆப்போசிட் 4. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு சாம்பிள் பகடியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் புரியறதுக்காக நான் சொல்கிறேன், புரிஞ்சு போச்சுன்னா ஈஸிங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3க்கு ஆப்போசிட் 8ங்க. ஆக்சுவலி இங்கே 3ன்னு இருக்குன்னு வச்சுங்க, இங்கே 8 இருக்கும். நான் புரியறதுக்காக போடுறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கான்செப்ட் புரியணும்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டா, நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் 6. அப்போது ஏன்னா அதுக்கு எதிராக 6 இருக்கும். கரெக்டாக நான் போகிற நம்பர் புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு 7ன்னு எடுத்துக்கலாம். இந்த 7ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே 7 அப்படின்னு வச்சா இங்கே அதுக்கு ஆப்போசிட் 4ன்னு வரும். கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஒரு கற்பனையை நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ரைட்டு. இப்போ இப்படி தான் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எதெல்லாம் இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இப்போ எதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்போசிட்லாம் எழுதிக்கிட்டோம்ல, 3ம் 8ம் ஆப்போசிட்டு, ஏவும் 6ம் ஆப்போசிட்டு, 7ம் 4ம் ஆப்போசிட்டு. இப்போ நான் இந்த பகடையெல்லாம் செக் பண்ண போகிறேன். அப்படி நான் செக் பண்ணணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் கண்ணுக்கு 3 தெரியுதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக 8 தெரியாது. கரெக்டாக இல்லையா? இது பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 இருக்குது.
இது உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா இதுக்கு எதிரில் 8 இருக்கும், 8 உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? இப்போ உங்கள் கண்ணுக்கு ஏ இருக்குதுன்னு வச்சுங்க, ஏவுக்கு ஆப்போசிட் 6, 6 நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏ மட்டும்தான் தெரியும். கரெக்டா? இப்போ உங்கள் கண்ணுக்கு 7 தெரியுதுன்னு வச்சுங்க, இதுக்கு பின்னாடி 4 இருக்கும், 4 உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு கொஷினில் நல்லா கவனிங்க, ஒரு பகடையில் இந்த ஆப்போசிட் ரெண்டுமே தெரிஞ்சால் அது தவறுங்க. ஆப்போசிட் 3, 8 இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது புரியலன்னா இப்போ நான் இந்த பகடை எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 1ன்னு இருக்குல்ல, ஆப்ஷன் இல்லை, இது 1ன்னு கொடுத்து மேலே 7 இருக்குது, இந்த சைடில் ஏ இருக்குது, இந்த சைடில் 4 இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்களேன், 7க்கு ஆப்போசிட் 4. ஆக்சுவலி இங்கே 7 இருக்குன்னா இங்கே கீழே தான் 4 இருக்கும், 4 நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த கேள்வியில் 4 தெளிவாக தெரியுது இந்த டயக்ராமில். கரெக்டா? அப்போது ஆப்போசிட் 2 நம்பருமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா இந்த பகடை பொய் அப்படின்னு அர்த்தம், கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிருச்சா? இதை புரிய வைக்கிறது தான் நான் இவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறேன், குழப்பக்கூடாதுன்னு. இப்போ பாருங்கள், அடுத்த டயக்ராமை இது எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஏ 6, 3ன்னு இருக்குதுங்க. இதில் நல்லா கவனிங்களேன், இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிட்டா ஏவுக்கு ஆப்போசிட் 6. அப்போ ஏ தெரியுதுன்னா 6 தெரியக்கூடாது. ஓகேவா? ஆப்போசிட் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஆனால் இங்கே ஏ இருக்குது, இந்த சைடில் 6 இருக்குது, பாசிபிளா? கிடையாது. ஏன்னா ஏ தலைமையில் இருக்குன்னா கீழே 6 இருக்கும், 6 நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதில் டயக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா ஏவுக்கு ஆப்போசிட் 6, அதுவும் தெரியுது. அப்படி வரந்தா அது தவறான பகடை. இப்போ கான்செப்ட் புரியுதா? தெளிவாக புரியுதா பாருங்க. அடுத்தது இந்த எடுத்துங்க, 3வது பகடை. இதில் மேலே 6, கீழே ஏ 4ன்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், ஏதாவது ஒன்று இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ தான் சொன்னேன். இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டா 6க்கு ஆப்போசிட் ஏவுக்கு ஆப்போசிட் 6. அப்போ இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு ஆப்போசிட்டு பின்னாடி எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் ஏவும் 6ம் கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? ஆப்போசிட் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஒன்று மட்டும்தான் தெரியணும். ஆனால் ரெண்டுமே தெரியுது, அப்போது 3வதும் தவறு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் அழிச்சா தான் புரியுமோ? இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியலையே, இதை அழிச்சிடலாம், இதை மட்டும் அழிச்சிட்றேன். நல்லா கவனிச்சிங்க. இப்போ அழிச்சிட்டு இந்த இடத்துக்கு வாங்க, 8 ஏ 3. இப்போ நல்லா கவனிங்களேன், இப்போ நான் 8ன்னு எடுத்துக்கிட்டா 8க்கு ஆப்போசிட் 3. அப்போ 8 தெரியுதுன்னா 3 தெரியக்கூடாது, ஆனால் 3 தெரியுது. அப்போது 8ம் 3ம் ஆப்போசிட், ஆனால் 8 3 தெரியுது. அப்போது இது பகடை கிடையாது. புரியுதுங்களா? அப்போது 4 பகடையுமே ஒரிஜினல் இல்லை, பொய். அப்புறம் இதெல்லாம் என்ன கேட்குறாங்க, எது உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 உருவாக்க முடியாது. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக இதுக்கான மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நான் முதல்ல ஆப்போசிட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டா 2 நம்பராக இருக்குல்ல, இப்போ 3 8 ஆப்போசிட், ஏவும் 6 ஆப்போசிட்னு சொன்னோம் இல்லையா? இப்போது நீங்கள் பகடை அவங்க கொடுத்துக்கிற பகடை நான் செக் பண்ணும்போது ஆப்போசிட் 2 நம்பரும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ ஏ இருக்குதுன்னா ஏ மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? 6 இருக்கக்கூடாது. இப்போ 6 இருக்குன்னா 6 மட்டும் தான் இருக்கணும், ஏன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. மேபி ரெண்டுமே தெரிஞ்சுன்னா அது தவறு. அவ்வளோதான் ரூல். புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்தது 21வது கணக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தின் மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த பகடையை கொடுத்துட்டாங்க ஓப்பன் டைப்பில். இதில் கொடுத்துட்டு இதில் எது உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க, போலி எது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே கொஷனில் கொடுக்குற ஓப்பன் டைப் பகடையில் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ இதுக்கு ஆப்போசிட் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது அழிச்சிடலாம். அழிச்சிட்டு முதல் ஆப்போசிட் கண்டுபிடிச்சணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிறது ஆப்போசிட்னு சொன்னேன். அப்போது 1 4 ஆப்போசிட், கரெக்டா? அப்போ 1 4 ஆப்போசிட். அப்போ 4க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 4ன்னு அர்த்தம். எழுதிட்டேன். அடுத்தது இப்போ நீட்டாக இருக்கு இல்லையா? இப்போ இதில் 6க்கு ஆப்போசிட்னா 1 விட்டு ஒரு எண்ணுங்க. 6க்கு ஆப்போசிட் 2, சரிங்களா? 6க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? அடுத்தது இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். அடுத்த நம்பர் இந்த 5க்கு ஆப்போசிட்னா 1 விட்டு ஒரு எண், 5 கீழே 2 இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு எடுத்த எண் 3 இருக்குது. அப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 5. அவ்வளோதான்.
இப்போ நான் ஆப்போசிட் 8னா இப்போ எது இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் செக் பண்ண போகிறேன் 4 பகடையை. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புரிதல் வச்சுக்கோங்க. இப்போ 1ன்னு இருக்குதுன்னா 4 இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஆப்போசிட்டாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் 2 நம்பருமே தெரியக்கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். மேபி 2 நம்பருமே தெரிஞ்சிச்சுன்னா அது தப்பு. அவ்வளோதான். தேரி புரியுதுங்களா? எப்படி புரியுதோ எழுதி வச்சுங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. இப்போ இங்கே பாருங்களேன், 1வது எடுத்துப்போம். 6, 5, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்களேன், 6க்கு ஆப்போசிட் 2. இங்கே 6ம் தெரியுது, 2ம் தெரியுது. அப்போ 2 நம்பர் இருந்துச்சுன்னா இது வந்து போலி, ஒரிஜினல் கிடையாது. அப்படி தான் கேன்சல் பண்ணுறீங்க. அது உருவாக்க முடியாது. தப்பு. ஓகேவா? புரியுதா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், 2வதுல 6, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களேன். 6, 4, 5. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆக்சுவலி 6 இங்கே இருக்குது, 2 தெரியல. ஓகே. அடுத்தது 5 இங்கே இருக்குது, 5க்கு ஆப்போசிட் 3 தெரியல. ரைட்டு. அதுக்கு அடுத்தது 4ன்னு இருக்குது, 4க்கு ஆப்போசிட் 1 தெரியல. ஒரு நம்பர் தான் இருக்குது. அந்த 3 நம்பருமே வெவ்வேறு ஆப்போசிட். கரெக்டா? புரியுதுங்களா? ஏன்னா நல்லா பாருங்க, 6ன்னா 6க்கு ஆப்போசிட் 2 தெரியல, 6 மட்டும் தான் தெரியுது. அடுத்தது 4ன்னா 4க்கு ஆப்போசிட் 1, 4 மட்டும் தான் தெரியுது, 1 தெரியல. அடுத்தது 5க்கு ஆப்போசிட் 3, ஸோ 5 மட்டும் தான் தெரியுது, 3 தெரியல. பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து பகடியாக உருவாக்கலாம். இது கரெக்ட். அப்போ 2வது பகடைங்க. ஓகேவா? இவங்க கொடுத்த கொஸ்டினுக்கு அது பகடியாக டிசைன் பண்ணியாச்சு. ரைட்டு. அடுத்தது 3வது பார்ப்போம். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ 3வது எடுத்துக்கிட்டா 5, 3, 2ன்னு இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. 5, 3, 5 இருக்குதுன்னா 3 இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 5ம் இருக்குது, 3 இருக்குது. அப்போது இது பகடை கிடையாது. ஆப்போசிட் 2மே கண்ணுக்கு தெரியுது. புரியுதா? ரைட். அடுத்தது 4வது பாடி வருவோம். 4வது பாடியில் என்ன சொல்கிறாங்க? 4, 1, 5ன்னு இருக்குது. ஸோ இப்போ 4ன்னு இருந்தால் 1 இருக்கக்கூடாது, இல்லை 1ன்னு இருந்தால் 4 இருக்கக்கூடாது. ஏன்னா 1, 4 ஆப்போசிட். ஆனால் இந்த பகடியை பொறுத்த வரைக்கும் 1, 4 ஆப்போசிட் 2மே கண்ணுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சால் இது கிடையாது. அப்போது இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. எது தப்புன்னு கேட்குறாங்க. தப்புன்னா 1வது பகடை தப்பு, 2 கரெக்டு, 3வது பகடை தப்பு, 4வது பகடை தப்பு. அப்போ 1, 3, 4 தான் சரியான விடை. 1, 3, 4 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அப்படிதாங்க. எங்கப்பா தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க புரியுதா இல்லையான்னு. சரிங்களா? அடுத்தது இதுவும் நான் போட்டுடுறேன். அதுக்கு அடுத்த நம்பர் ஹோம்மார்க் கொடுக்குறேன். 22வது கணக்கு பாருங்க. கீழ்காணும் வடிவங்களில் ஒரு சதுரத்தின் மேல் பரப்பு காட்டுகிறது. ஐ மீன் ஓப்பன் டைப்ல இருக்குது. இதில் ஒரு கனசதுரத்தை கிளாக் கடிகாரம் சுற்றும் திசையில் மடித்தால், எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து கடிகாரம் கூட நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு கடிகாரம் அது பகடி நீங்கள் 2 பகடி எடுத்து ஒப்பிடும் போது கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக ஞாபகம் இருக்குதுங்களா? ஸோ 2 பகடி ஒப்பிட்டு போகணுன்னா கடிகாரம் சுற்றும் திசையில் பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அது கவனிக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ அப்படின்னா எப்போவுமே பகடி கிளாக் வைஸில் தான் டிசைன் பண்ணுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த வேடை வந்து நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இப்போ இன்னும் போது இதில் என்ன கேட்குறாங்கன்னா, கீழே உள்ள படத்தில் உள்ள 4 சதுரங்களில் எது சரியானவை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்னன்னா எது சரின்னு கேட்டாங்க. சரிங்களா? ABCDன்னு ஆப்ஷன்லேயே படம் கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினல் SSC கொஷின். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பகடை ஓப்பன் டைப் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிருங்க. ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் ஆப்போசிட் 2மே, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Wக்கு ஆப்போசிட்டு ஐன்னு வச்சுங்க. இந்த W ஐயும் தெரியக்கூடாது. ஓகேவா? ஒரு எழுத்து தெரிஞ்சால் அதுக்கு ஆப்போசிட் தெரியக்கூடாது. 2மே டயக்ராமில் தெரிஞ்சிச்சுன்னா அது தவறு, தெரியலனா அதுதான் சரி. ஓகேவா? புரியலனா கூட இப்போ நான் முதல்ல ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் போடுறேன். தெளிவாகவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இதில் நான் அந்த டயக்ராம் வரையில் அதில் இருக்கிற நான் எழுத்து மட்டும் எழுதுறேன். W இது வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வட்டமாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஐயா எல்லா ஐனே வச்சுப்போம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 3, இந்த பக்கம் ஒரு ஓவா 0-1 தெரியல. ஓகே, கரெக்டும். அதுக்கப்புறம் 1ங்க. அப்போ அது 0. சரி, 1 எங்கே இருக்குது? இந்த இதுக்கு நேராக இருக்குது. கரெக்டாக பாருங்கள், அதில் கொடுக்குற ஓப்பன் டைப் கொடுத்துட்டேன்.
சரிங்களா? இப்போ இதில் எப்பவுமே வெளியே நீட்டிட்டு இருக்கிறது ஆப்போசிட், கரெக்டு தானே? இந்த பாருங்க, இது வெளியே நீட்டிட்டு இருக்கு. அப்போது 1க்கு ஆப்போசிட் 0. அது 0 ஓவான்னு தெரியல, நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 இருந்தால் தான் அது ஓவா 0வான்னு கன்ஃபியூஷன் வரும். அதில் ஒன்றே ஒரு வட்டம் இருக்குது, அது நீங்கள் என்னென்னா பேர் வச்சிங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இப்போது 1க்கு ஆப்போசிட் 0, 0க்கு ஆப்போசிட் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ டபுள்யூக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்கன்னா 1 விட்டு 1ங்க. அப்போ டபுள்யூக்கு அடுத்தது ஒரு வட்டம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஐ. அப்போது டபுள்யூக்கு ஆப்போசிட் ஐஏ. ஓகேங்களா? நான் எழுத்தெல்லாம் பார்த்து போகணுன்னு இல்லைங்க. அடுத்தது இந்த மாதிரி இதோ இருக்குது இல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குது இல்லை, அதுக்கு ஆப்போசிட் 1 to 1. அதுக்கு இதுக்கு கீழே ஐ இருக்குது, ஐ கீழே 3 இருக்குது. ஸோ இதுக்கு 3 ஆப்போசிட். இப்போ பாருங்கள், நான் ஆப்போசிட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டிங்களே, இதோட ஸ்டெப்பு என்னென்னா, இப்போ நீங்கள் 1 எடுத்தால் 0 தெரியக்கூடாது. அங்கே 1 தெரியுதுன்னா 0 தெரியக்கூடாது. இப்போ ஐ தெரியுதுன்னா டபுள்யூ தெரியக்கூடாது. 3 தெரியுதுன்னா இந்த மாதிரி தெரியக்கூடாது. ஒருவேளை ஆப்போசிட் ரெண்டுமே இந்த டபுள்யூ ஐயும் தெரியுதுன்னு வச்சுங்க, அது தவறு. அவ்வளோதான். சரிங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் ஐஸ்ட்டுங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதில் மேலே வட்டம், கீழே 3, இங்கே டபுள்யூ இருக்குது. சரியா? ஸோ இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஓ இருக்குது, 1 தெரியல. ஓகேவா? அடுத்தது டபுள்யூ இருக்குது, ஐ தெரியுதா பாருங்கள், இல்லை. 3 இருக்குது. அப்போ இந்த மாதிரி புள்ளி அந்த கவர் பண்ண தெரியுதானா? இல்லை. ஸோ எல்லா ஆப்போசிட்டுக்குமே 1 தெரியுது. மேபி இது கரெக்டாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே பாருங்கள் ஆப்போசிட் ரெண்டுமே இல்லை, ஏதாவது 1 மட்டும்தான் தெரியுது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கலாம். எதுக்கு நான் மற்றதெல்லாம் செக் பண்ணிக்கிறேனே. இப்போ பி பாருங்கள். பியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இங்கே பாருங்களேன், 3ன்னு எடுத்துக்கிட்டா இந்த கவர் பண்ண 0 வந்து ஃபுல்லாக அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஆப்போசிட் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியுது. புரியுதுங்களா? ஆப்போசிட் ரெண்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சால் இது வந்து சரியான பகடை கிடையாது. ஆப்ஷனே தவறு. அடுத்தது சி பாருங்க, இங்கே டபுள்யூ ஐ, இங்கே பாருங்களேன், டபுள்யூ தெரிஞ்சால் ஐயும் தெரியுது. கரெக்டாக? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ டபுள்யூ ஐயும் ஆப்போசிட். ஆனால் டபுள்யூ தெரிஞ்சால் ஐ தெரியக்கூடாது. ஆனால் இதில் ரெண்டுமே தெரியத்தால இது தவறு. புரியுதா? ஃபைனலாக டி எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன், 1 இங்கே 0ன்னு வச்சிங்களேன், 1 0 ஆப்போசிட். ஆனால் இதில் 1 0 கண்ணுக்கு தெரியுது. சாரி, இந்த பக்கமாக மாற்றி வட்டத்தை போட்டேன். இதோ இருக்குது பாருங்கள், 1 0 கண்ணுக்கு தெரியுது. கரெக்டா? ஸோ 1 0 கண்ணுக்கு தெரிஞ்சால் ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போது இதுவும் கிடையாது. புரியுதா? அப்போ 100% ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்போ தெளிவாக புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக பகட, எது தவறானதெல்லாம் கேட்டாங்கன்னா அழகாக போட்டுடலாம். புரியுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்தாச்சு ஒரு கொஷின் ஹோம்வொர்க். பெரிய வீடியோ, பட் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்து கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியும். எஸ் கரெக்ட். எது வந்து கரெக்டான பகடைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சி எழுதிங்க. எழுதிட்டு இப்போ கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு டயக்ராம் தெரியும். கடகடன்னு போடுங்க. போட்டுட்டு ஏபிசிடின்னு இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ 1 மற்றும் சாரி 1ன்னு சொல்லிட்டுனா ஏ மற்றும் பி மட்டும், அதாவது ஏவும் பியும் சரின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் பி வந்து ஏபிசி 3மே சரின்றாங்க. ஆப்ஷன் சி வந்து பியும் டியும் சரின்றாங்க. ஆப்ஷன் டி வந்து ஏ மட்டும் சரின்றாங்க. ஸோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் ஏதாவது புரியலன்னா எது புரியலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.